வளமுடன். இன்னைக்கு ஸ்டாக் ரிவ்யூல என்ன பார்க்க போறோம்னா, ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பேருக்கு சொன்ன மாரி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஹோம் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. டிஃபரெண்ட் பிரைமர்லி அட்ரஸ் ஃபினான்சிங் நீட்ஸ் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது இந்த ஆன்டர்பிரினர், அப்புறம் லோ அண்ட் மிடில் இன்கம் ஃபேமிலிஸ், இவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து அர்பன் அண்ட் செமி அர்பன், ரூரல் ஏரியா இதுலலாம் இவங்க ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அர்பன்ல உங்களுக்கு பெரிய பெரிய இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது ஹவுசிங் ஃபைனான்சஸ். பட் வில்லேஜ் சைடு, ரூரல் சைடு, பிளஸ் சேலரிடு இல்லாம ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்க இந்த மாரி, அப்புறம் மிடில் கிளாஸ், மிடில் இன்கம் குரூப், லோயர் கிளாஸ், அதாவது லோயர் இன்கம் குரூப், இவங்கள இருக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால என்னன்னாக்கா, இப்போ மிடில் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்னாக்கா, ஹவுசிங் எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டிடணும், சொந்த வீடு கட்டிடணும், வாங்கிடணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட சேலரிக்கு தகுந்தாப்புல தான் அசைன் பண்ணுவாங்க லோனு. அதே இவங்கள்னாக்கா கொஞ்சம் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்ல வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் அதிகமான பிரைஸ் வித் லோ இன்கம் ப்ரூஃப் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதால வாராக்கடன் அப்படின்ற மாரி வரலாம். அதை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ். உள்ளார பார்க்கலாம் இன்னும் டீட்டெயில்ஸா. நானும் இப்பதான் இந்த ஸ்டாக்க பத்தியே கேள்விப்படுறேன். இந்த ஹவுசிங் லோன் இருக்கு அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதுல தெரிஞ்சது. சரி, ஓகே, கொஞ்சம் வேல்யூ இருக்கும் போல இருக்கு, நம்ம பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா, ஹை வந்து 244ல இருக்கு இன்னைக்கு, லோ வந்து 234ல இருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 364ல இருக்கு, 52 வீக் லோ 234. ஸோ 52 வீக் லோ வந்து 234ல இருக்கு. இப்போ 243 அப்படின்ற ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ கிட்ட தான் இருக்கு பிரைஸ். ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னாக்கா 401ல இருக்கு. பிஇ பாத்தீங்கன்னா பிரைஸ் டு earning 17.26ல இருக்கு. பிரைஸ் டு புக் 2.94ல இருக்கு. செக்டர் பிஇ 14.5ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா குட் குவார்டர்லி க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. வீக்னஸ் எஃப்ஐஐ, எஃபிஐ அவங்க வித்துட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிஇ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லியிருக்காங்க. த்ரெட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் growth இன் ப்ரொமோட்டர்ஸ், டிக்ரீசிங் ஷேர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர் வித்துருக்காங்க இதுல, அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம் லாஸ்ட் ஸ்லைட்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பிரைஸ் சார்ட் பார்க்கலாம். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். 236 இப்போ இருக்கிற பிரைஸ். இது வந்து லோயஸ்ட் பிரைஸ் இந்த ஃபாஸ்ட் 1 இயர். 1 இயருக்கு 1 இயர்ல இந்த பிரைஸ் வரைக்கும் வந்தது. இந்த பிரைஸ் இருந்ததில்ல. இதுக்கு இதை விட ஹையாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ குறைஞ்சிருக்கு. எதனால குறைஞ்சிருக்குனாக்கா, ஆக்சுவலா ப்ரொமோட்டர்ல ஒரு குரூப் வெளியில போயிட்டு இருக்காங்க. அவங்க வித்துட்டு ஸ்டேக்கை வித்துட்டு வெளியில ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படி இருக்கு. அது நம்ம ஃபர்தரா ஸ்லைட்ல பார்க்கலாம் இருக்கு. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 15 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 67% பை சைடு கொடுத்துருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம் 27 கொடுத்துருக்காங்க. செல்லு வந்து 7% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பை சைடு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அனலிஸ்ட். அப்புறம் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸாகவே இது நெகட்டிவ் தான். இப்போ இருக்கிற ப்ரைஸை கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா லாஸ்ட் 3 இயர்ஸில் இருந்தது எல்லாமே நெகட்டிவ் தான். 3 இயர்ஸ் வரைக்கும் போட்டுறவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா 245ல இருக்கு பிரைவேட் பாயிண்ட். R1 248லையும், R3 வந்து 256லையும் இருக்கு. S1 வந்து 240லையும், S3 சப்போர்ட் வந்து 232லையும் இருக்கு. டேஸ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 258லையும், 200 டேஸ் 308லையும் இருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பைல இருக்கு. ஏன்னா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு ஸ்டாக்ல. ஸோ ஒர்த் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க, பப்ளிக். அப்புறம் ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல growth காமிச்சிருக்காங்க. எங்கேயும் டிப் ஆகல, குறையல. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு 52%லேருந்து 23% ஆக்கிட்டாங்க. 28 எக்ஸாக்டாக தெரியல. 23 தான் நினைக்கிறேன். 23%க்கு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான செல்லிங். ஓகே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 33% வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா ப்ரொமோட்டர் வச்சிருக்கிறது 23%, எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வச்சிருக்கிறது 33%. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த ரேஞ்சில், எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டு 35 இருந்தது, 33 பண்ணியிருக்காங்க டிசம்பர் 2025 எஃப்ஐஐ. ஸோ லைட்டாக தான் குறைச்சிருக்காங்க. இன்னும் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் செல் பண்ணுறாங்க. செல் பண்ண பண்ண இந்த ஸ்டாக்கோட வேல்யூ குறையும். பட் என்னன்னாக்கா, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மேனேஜ்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. growth வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது பார்க்கலாம் ஃபர்தர் ஸ்லைட்.
பியர் கம்பேரிசன் பாருங்க. பஜாஜ் ஹவுசிங், ஹட்கோ, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆதார் ஹவுசிங், இதெல்லாம் இது காம்படிஷனு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்டர் இருக்கிறது எல்ஐசி. எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி, அதில் டெட்டு 7 இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங்கு, அதுவும் கவர்மெண்ட்டு. அதை விட்டாக்கா ஹட்கோ, அதுக்கப்புறமா ஆப்டஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஆப்டஸ் வேல்யூன்றது ஒரு மாதிரி மாடரேட்டு தான். இப்போ கூட ரிஸ்க் இருக்கானாக்கா ஆமாம் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எஃப்ஐஐ வந்து மேஜர் இல்லை ப்ரமோட்டர் வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் தான். இருந்தாலும் நம்ம சம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலி மாடரேட்டான ஸ்டாக்கு. ஏன் மாடரேட்னு சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு வீக்குன்னு கூட சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 30%க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 50% அண்ட் அபவ் இருந்தாக்கா நம்ம ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இது 30% இருக்கிறதால கொஞ்சம் வீக்கான ஸ்டாக்கு தான், மாடரேட்டான ஸ்டாக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 17 பின்றது ஓகே தான், ஃபேரான வேல்யூவேஷன் தான். அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கு கூட இது வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, 3க்கு மேலே இல்லை. அதனால இது கூட ஓரளவுக்கு ஒர்த்தின்னு தான் நினைக்கலாம். அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டேர்ம். மீடியம் டேர்முக்கு தான் நான் சொல்கிறேன், லாங் டேர்முக்கு கிடையாது. ஏன்னா லாங் டேர்மில் இது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போயே என்னன்னாக்கா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல். வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல்ன்ற ப்ரொமோட்டர் குரூப் வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்டேக்கை வித்துட்டு அவங்க தே ஆர் எக்ஸிட்டிங். ஸோ அவங்க எக்ஸிட் ஆகுறதால ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். ஸோ ப்ரைஸ் நல்லா டிப் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் டிப்பு வந்து இந்தமாரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிடைச்சதுனாக்கா அழகா அங்கே போய் நம்ம கிராப் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்னன்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க, நல்ல growth இருக்கும். இந்த வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் வெளியில் போகிறதால வித்துட்டு அவங்களோட இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதால அது வந்து அவங்களோட ஃபியூச்சர் இதை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரொமோட்டர்ல வந்து என்ன சொல்றாங்க, growth நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னும் இவங்க ஃபுல்லா வித்துட்டு வெளியில போகும்போது தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ லாஸ்ட் குவார்ட்டர்ல வித்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்த ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க, டெஸ்பரைட் த ப்ரொமோட்டர் செல்லிங், ஆப்டஸ் கண்டினியூ டு ரிப்போர்ட் ஸ்ட்ராங் growth. ஸோ ப்ரொமோட்டர் செல் பண்ணி கூட ஆப்டஸ் வந்து கம்பெனி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான growth தான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ப்ரொமோட்டர்ஸ் ரிமைனிங் ப்ரொமோட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த கம்பெனியில நல்ல growth ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம கொஞ்சம் நம்பி இதுல 1, 2 நம்ம வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணோம்னாக்கா ஃபியூச்சர்ல ஒரு 30%, 40% ப்ராஃபிட் வரும்போது கூட நம்ம கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம். ஏன்னா லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கம்பெனி ரொம்ப புதுசு எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு தான் இந்த ஸ்டாக்கையே பார்க்குறேன். அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ பார்க்கலாம், 1, 2 நம்ம கன்சிடர் பண்ணி மீடியம் டேர்முக்கு நம்ம வெளியில வரலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. தேங்க் யூ.